வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவதற்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவார். கிராமங்களில் எடப்பாடி உருவப்படத்தை எரித்து வருகிறார்கள். தகுதியில்லாத நபரை அதிமுகவின் தலைமையில் உட்கார வைத்தால் அதிமுக 10 இடங்கள் என்ன 20 தொகுதிகளிலும் தோல்வியை தான் தழுவும் என்பதற்கேற்ப கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்களும் எதிர்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக உள்ளது. அதிமுகவில் கடந்த வருடங்களை நாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி தலைமையேற்றதில் இருந்து அதிமுகவின் தொண்டர்களது எண்ணிக்கை கணிசமான அளவில் குறைந்துதான் வருகிறது. இதற்கு உதாரணம், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவிற்கு மட்டும் விழுந்த ஓட்டு சதவீதம் 30% குறைவாக 23% இருக்கிறது. இதுவரை மக்களவைத் தேர்தலில் அதிகபட்சமாக 40% வந்திருக்கிறது, குறைந்தபட்சம் 32% வந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது 23% என்றால் 2 கோடி தொண்டர்கள் தற்பொழுது அதிமுகவில் வெறுப்பை உண்டாக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாட்டினால் 1 கோடி தொண்டர்கள் அதிமுகவில் ஓட்டு போடவில்லை என்பதை தெள்ளத் தெளிவாக கண்முன்னே காண்பிக்கும் வகையில் மக்கள் உணர்த்திவிட்டார்கள். மக்களவைத் தேர்தலில் இனியும் எடப்பாடி எதற்காக தலைமையில் இருக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருப்பது சரிதானா அல்லது உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தழுவாரா? உள்ளாட்சி தேர்தலில் முன்பாகவே எடப்பாடியே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அதிமுகவில் எடப்பாடி உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியடைந்தால் மக்களுக்கே தெரிந்துவிடும் திமுக தான் அடுத்து. ஆதலால் திமுகவிற்கே ஓட்டுக்களை செலுத்துவோம் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் தற்பொழுது இவ்வாறான செய்திகளை இணையதளம் முழுவதுமாக பரப்பி வருகிறார்கள். அதிமுகவிற்கு எடப்பாடி தேவையில்லை, அழுத்தம் திருத்தமாக கூறுவது அதுதான். தோல்வி அடைந்த ஒருவரை மன்னிக்கலாம், தோல்வி அடைந்து கொண்டு இருப்பவரையே மன்னித்து விடலாமா என்று பார்த்தால் சரியான தலைமை அவரிடம் இல்லை என்பதுதான் தற்பொழுது தொண்டர்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எடப்பாடி ராஜினாமா செய்வது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறி நிர்வாகிகள் போராட்டத்தை நடத்துவது பற்றி கமெண்ட் வாயிலாக கூறி